ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. என்னடா ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. 2வது பையனுக்கு உடம்பு சரியில்லை. நைட்டு ஃபுல்லாக வாமிட்டிங்க. நல்லா தான் இருந்தான். திடீர்னு பார்த்தா நைட்டு 12:30 மணிக்கு எழுந்தாங்க. 12 மணிலேருந்து கண்டினியூஸாக 3 மணி வரைக்கும் வாந்தி தான். காலையில் எழுந்திரிச்சோடனே பெரியவனை மட்டும் ஸ்கூல் அனுப்பிட்டு சின்னவரை கூப்பிட்டுட்டு காலையில் 8 மணிக்கே கிளம்பிட்டேங்க. பாப்பாவை கூப்பிட்டு போய் பால்வாடியில் விட்டுட்டேன். பால்வாடியில் விட்டுட்டு சின்னவர் மட்டும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேங்க. அங்கே போயிட்டு ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தா இது ஒன்றும் இல்லை, ஃபுட் பாய்சனிங் தான், ஏதோ சாப்பிட்ட பொருள் தான் ஒத்துக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்தாங்க. அங்கேயே ஒரு வேளை மருந்து வெறும் வயிற்றுலேயே ஊற்றி விட்டுட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்து குழந்தைய தூங்க வச்சுட்டு ஒரு வேலையும் செய்யலை. காலையில் எல்லா இதுவுமே அப்படி அப்படியே போட்டு போயிட்டு இருந்தேன்னா பாத்திரம் கழுவிட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு துடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நான் தொடச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே பெரியவர் ஸ்கூல்லேருந்து வந்துட்டார். பெரியவர் ஸ்கூலில் வந்துட்டார். பாப்பாவை பால்வாடியிலேருந்து அப்பா கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. சரி குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பால் சூடு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பால் சூடு பண்ணாங்க. அதுக்குள்ளே சின்ன பிள்ளையும் தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு. ஒருத்தவங்க வந்து சின்னவர் வந்து காஃபி குடிப்பார், பெரியவர் வந்து பால் தான் குடிப்பார். பாப்பா வந்து பால் டீ எது கொடுத்தாலும் பாப்பா குடிச்சிரும். சரி குழந்தைங்க காலையிலே தம்பி சரியாக சாப்பிட்லையா, சரி அவனுக்கு ஏதாவது பால் பிஸ்கெட் ஏதாவது கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். பால் கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டு சரி சமைக்கலான்னு சொல்லிட்டு அரிசி எடுக்கலான்னு போயிட்டாங்க. இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் என்ன தெரியுமாங்க? எல்லாரும் இருந்து நம்ம யாரும் இல்லாத மாதிரி தனியாக கஷ்டப்படுறது தாங்க பெரிய கஷ்டம். 3 பசங்க இருக்காங்களா, அவங்கள வச்சு தனியாக பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம பிள்ளைங்க இல்லையா, நம்ம தான் பார்த்துக்கணும். பால் கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே சரி அரிசி ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் ஊற வைக்கலான்னு வந்துட்டேங்க. கொஞ்ச நேரம் ஊறிச்சுன்னா சரி சாப்பாடு வடிச்சிட்டு ஏதாவது ரசம் ஏதாவது வச்சு கொடுக்கலான்னு தான் நினச்சேன். பார்க்கலாம் என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க வந்து புளிப்பு காரம் அந்த மாதிரி ஆயில் ஃபுட்டு அந்த மாதிரி எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட் டைமில் தயிர் சாதம் கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா காலையில் கஞ்சி சாதம் தான் சாப்பிட்டான், மதியமும் அதையே தான் சாப்பிட்டான். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயே பாப்பாவுக்கு வேறு பசி எடுத்துச்சு. அம்மா டீ எடுத்துணுவாம்மா டீ எடுத்துணுவாம்மா அப்படின்னு சொல்லி ஒரே அமக்கலம் பண்ணிட்டு இருந்தது. செல்லு வேறு வச்சுட்டு போனோடனே நான் போயிட்டு வரதுக்குள்ளே செல்லு வேறு எடுத்து கீழே ஸ்டாண்டில் வச்சுருந்தேன். கீழே தள்ளிடுவாளுன்னு சொல்லிட்டு எட்ட கூட்டு போய் உட்கார வச்சேன். நான் உட்கார வச்சுட்டு போகிறதுக்குள்ளேயே மறுபடியும் எழுந்து எப்பயோ வந்து செல்லுக்கிட்டு தாங்க நிற்கிறா. எங்கள் பாப்பா வந்து யார் சொல்கிற பேச்சும் கேட்காதுங்க. அவ்வளோ நல்ல பிள்ளை, யார் பேச்சுமே கேட்க மாட்டேன். அப்புறமா பால் எடுத்துன்னு வந்து உட்காந்து குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே சின்னவர் ரொம்ப டல் ஆகிட்டார். பேச பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ரொம்ப டல் ஆகிட்டார். எப்படி சைகை காட்டிகிட்டு இருக்கான் பாருங்கள். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலே நம்மளுக்கு எந்த வேலையும் ஓடாதுங்க. அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்லா இருக்க முடியும். நமக்கு என்னதான் நம்ம தனியாக கஷ்டப்படுறோமே அப்படின்ற மனசு கஷ்டமாக இருந்தாலும் குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணால் நமக்கு உடம்பு வலி எல்லா வலியும் பறந்து ஓடிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய் சொந்தங்களே.